என்னுடைய பேர் டேவிட் விஜயகாந்த். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரே அழகான மனைவி டாக்டர் ஜெசிந்த். கர்த்தர் அருமையாய் கொடுத்துருக்கிற 3 பிள்ளைகள் உண்டு. அவங்க இந்தியாவிலே, மகள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறா, மகன் 10th படிக்கிறாரு, 2வது மகன், 3வது மகன் 7th படிக்கிறான், கரெக்ட் 7th படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவருக்காக சாட்சியாக ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே நான் ஒரு பிஸ்னஸ் மேன். நிறைய வியாபாரங்களை பண்ணணும், பயங்கர பெரிய ஆள் ஆகணும், தமிழ்நாட்டில் ஒரு அம்பானியாக வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஆனாலும் ஆண்டவர் என் மேலே ஒரு ஆசை வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு எப்படி ஒரு கிஃப்ட் கொடுக்கறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதோ அப்படி ஆண்டவர் நிறைய எனக்கு கொடுத்தார். ஒன்றே ஒன்று தான் என்னால் சொல்ல முடியும், கொடுத்தது நிறைய. அதில் ஒன்று தான் ரொம்ப முக்கியமானது. அவர் என்னை வாழ வச்சு இருக்கார். ஆமென். எனக்கு நன்மையை ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் இங்கே கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். நீங்கள் தற்செயலாக இங்கே வரல, இவங்க சொன்னாங்க, இல்லை என்னை இன்வைட் பண்ணாங்க, கிறிஸ்மஸ், இது எல்லாத்தையும் தாண்டி, இந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒன்று உங்களுக்கு கடவுள் கொடுக்க போகிறார். சம்திங் ஸ்பெஷல். உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் மறக்க முடியாத ஒன்றை கடவுள் கொடுக்க போகிறார். ஆமாம், நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் போவீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு ஒன்று கொடுக்க போகிறாரு. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு தருவார். ஆமென். நீங்கள் இங்கே வந்திருக்கிறது எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தற்செயலாக வரல, கிடையாது. ஆமாம், அன்பின் கயிறு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த அன்பின் கயிறுல கடவுள் உங்களை இழுத்துக்கிட்டு வந்திருக்கிறார். எஸ், யூ ஆல் பின் அட்ராக்டட் ஹியர். எஸ், ஏதோ எங்களால் அல்ல, பாஸ்டர்னால அல்ல, இங்கே யாராலையும் அல்ல, பட் த லவ் ஆஃப் ஜீசஸ். ஆமென். ஏசு சுவாமியினுடைய அன்பு தான் உங்களை மேக்னெட் மாதிரி இழுத்துக்கிட்டு வந்திருக்கு. ஜீசஸை இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்பு தான். பைபிள் முழுவதையும் நிறைய வசனம் இருக்குது, பைபிளில் நிறைய பக்கங்கள் இருக்கிறது, நிறைய அத்தியாயங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு தான். ஆமென். இந்த அன்பு பார்த்தீங்கன்னா உலகத்தில் அன்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லா அன்புக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. என் மனைவி என்ன எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கல்யாணம் பண்ணும்பொழுது என்ன சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உன்னை கைவிடாமல் இருப்பேன்னு சொல்லி தான் கையை பிடிச்சி கல்யாணம் பிடிச்சிட்டு போகும்போது கையை பிடிச்சிக்கினே போனோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பிடிச்சின்னு வந்தாங்க. ஒரு நாள் திருச்சி பஸ் ஸ்டாப்லங்க ரோடை கிராஸ் பண்ணிக்கினே இருக்கிறோம், கையை பிடிச்சின்னு தாங்க வந்தேன். அந்த பஸ்ஸு வந்த வேகம் பாருங்க, என்ன வந்துச்சு, பஸ்ஸு. அந்த வேகத்தை பார்த்ததும் நான் எப்போ கையை விட்டேன்னு தெரில, நான் எப்போ ரோடை கிராஸ் பண்ணேன்னு தெரில. இந்த அம்மா நடுவுலயே மாட்டிக்கிச்சு. இந்த அம்மா பஸ்ஸை பார்த்து பெஜாராயிட்டாங்க, பஸ்ஸை பார்த்து டென்ஷன் ஆயிட்டாங்க, அப்படியே அங்கேயே நின்றுட்டாங்க. எப்போ திருச்சி போனாலும் மறக்காம என்னை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, என்னை கொல்ல நினைச்ச இடம் இதுதான்ப்பா, என்னை கைவிட்ட இடம் இதுதான்ப்பா சொல்லுவா. என்னை கைவிட்ட இடம் இதுதான்ப்பா. பாருங்க, எவ்வளோ அன்பு இருந்தாலும் சில சமயங்கள்ல கைவிட்டுறோம். மனுஷனுடைய அன்பு ஏன் நம்மளால தெய்வத்தினுடைய அன்பினோடு கம்பேர் பண்ண முடியாதுன்னா, மனுஷர்கள் நிரந்தரம் இல்லாதவர்கள். கரெக்டா? இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு உறவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் இவ்வளோ பேசுறாருல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற இந்த அன்பு அந்யோன்யம் எது வரைக்கும் நினைக்கிறீங்க? ஒன்று அவர் இல்லாமல் போயிடுச்சுனாலும் போயிடும், நான் இல்லாமல் போனாலும் போயிடும். ஸோ எந்த ஒரு உறவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமானது அல்ல. அதனால தான் எந்த ஒரு மனுஷ அன்பும் நிரந்தரமானது அல்ல. ரொம்ப நேசிக்கிற அப்பா இருப்பார். எத்தனை பேர் உங்களுக்கு அப்படி ரொம்ப நேசிக்கிற அப்பா இருக்கிறார்? அப்பா ரொம்ப நேசிக்கிற அப்பா இருக்கிறார். எல்லாம் ரொம்ப நேசிக்கலாம், அம்மா ரொம்ப நேசிக்கலாம், அப்பா ரொம்ப நேசிக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் அவங்க நம்மளை விட்டு போகும் பொழுது நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியலல்ல, கஷ்டப்படுறோம்ல. ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த அன்பு நிரந்தரமான அன்பு இல்லை, போய் தான் ஆகும். பட் ஜீசஸ்னுடைய அன்பு பார்த்தீங்கன்னா அது நிரந்தரமான அன்பு. அந்த அன்புக்கு பைபிள் சொல்லுது அகாப்பே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதிர்பார்ப்பற்ற. ஜெயலலிதா அம்மாவை பிபிசியில் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து, யாருக்கெல்லாம் ஜெயலலிதா அம்மா தெரியும்? இட்லி சட்னிலாம் ஞாபகம் இருக்குது, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இட்லி சட்னி இதெல்லாம் ஜெயலலிதா அம்மா ஞாபகம் இருக்குதுல்ல, தெரியுதுல்ல, ரெட்டலை. வெரி குட், உங்களுக்குலாம் தெரியுது, வெரி குட். இந்த ஜெயலலிதா அம்மாவை பிபிசியில் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. வாட் யூ திங்க் அபவுட் லவ், அன்பை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, தேர் இஸ் நத்திங் கால்ட்
அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருவேளை அவங்க இந்த அன்பை பார்க்காம இருந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. எனக்கு பக்கத்தில் ஒரு சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த அன்பை குறித்து நான் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க பிபிசியில், நிபந்தனையற்ற அன்பு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லாமே ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்குது. ஊருக்கு போகும்போது பெட்டி எடுத்துன்னு போகாமல் நீங்கள் போய் பாருங்களேன். ஊருக்கு சும்மா போகணும்னு சொல்லலை நான். நீங்கள் இப்போ ஊருக்கு போகிறோம், இப்போ டிசம்பர் நம்ம எல்லாரும் ஊருக்கு போகிறோம். என்ன பெட்டி இல்லாமல் நம்ம மட்டும் போயிருந்தா வரவேற்பே வேற மாதிரி இருக்கும். பட் நான் சும்மா ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன். பட் ஆனால் ஜீசஸ் உடைய இந்த லவ்வை பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது சார் நம்ம கிட்ட. அவருக்கு எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. வசனம் சொல்லுது, முன்னே நம்மில் அன்பு வைத்தார். எப்போ முன்ன? நம்ம நல்லவங்களா இருக்கும் போதா? இல்லை, அதுக்கெல்லாம் முன்னாடியே. நம்ம அழகா இருக்கும்போது இல்லை, அதுக்கெல்லாம் முன்னாடியே ஆண்டவர் நம்மளை ரொம்ப ரொம்ப நேசிக்கிற. காட் லவ்ஸ் யூ ஸோ மச். இதை நினைக்கும் போது தான் ஒரு பாட்டு எங்களுக்கு அழகா ஜெசிமா காண்டு ஒரு பாட்டு கொடுத்தார். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. பாட்டுன்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? வெரி குட். மியூசிக் தான் நிறைய பேரை காப்பாற்றினுக்குது இப்போ இல்லை. நிறைய பாடல்களை கேட்டு அப்படியே ரிலாக்ஸ் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். அந்த பாடல் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாடல் நம்ம இப்போ கேட்க போறோம். வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது. ஏசப்பானுடைய அன்பை குறித்து விவரிக்கும் பொழுது அந்த அன்பிற்கு ஒரு அகலம், ஆழம், நீளம், உயரம் இருக்கிறதா. யாருக்கு? ஏசப்பானுடைய அன்புக்கு என்னெல்லாம் இருக்கு? அகலம், அப்புறம் ஆழம், நீளம், உயரம். அதை நீ சொல்லலாமா? நான் சொல்லலாம். இன்னொரு தடவை நீங்க சொல்லலாம். ஏசப்பா அன்புக்கு பைபிள் எப்படி சொல்லி கொடுக்குது? அகலம். சொல்லுங்க பார்க்கலாம். அகலம். கையை கொஞ்சம் விரிச்சு. அகலம். வெரி குட், வெரி குட். அப்புறம் ஆழம். கொஞ்சம் கீழே. ஆழம். நீளம். நீளம். வெரி குட். உயரம். குட். இந்த அன்பினுடைய இந்த டைமென்ஷன்ஸ், இந்த அகலம், ஆழம், இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ளும் பொழுது, இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணும் பொழுது நம்ம உள்ளான மனுஷன் பலப்படுவானா. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நாங்க உங்களை பாக்குறது வெளிப்புறமா இருக்கிற ஒரு மனுஷனை. அப்பனா உள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது. அததான் சொல்றாங்க, ஏதோ மிருகம் உள்ள உட்கார்ந்துக்குது. இல்ல இல்ல இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன், உங்களுடைய கான்ஷியன்ஸ் சொல்லலாம் இல்ல, அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு பலன் வரணும்னா ஏசப்பானுடைய அன்பினுடைய ஆழம், அகலம் எல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது அந்த உள்ள ஒரு ஸ்ட்ரென்த் வருமா. சரியா? இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பாட்டை நாங்க எழுதணும். எங்க கூட சேர்ந்து பாடுவீங்களா? இஸ் இட் டீல இருக்கப்பா? உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது, உம்மன்று பெரியது, அளவுகள் அற்றது. என்னை வாழ வைத்ததே. நல்லா இருக்குதா? வெரி குட். ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நம்ம முதல்ல கை தட்ட கத்துக்க போறோம். சரிங்களா? நான் 1 சொன்னா தட்டணும். 1. வெரி குட். 2 சொன்னா தட்ட சொல்லவே இல்லை. உங்க ஆர்வத்துக்கு அளவே இல்லை. சரிங்களா? சரி, இப்போ 1 2 3 4 சொல்லும் போது கரெக்டா அந்த நான் சொல்ற அந்த நம்பர் பிரகாரம் நீங்க கரெக்டா தட்டணும். ரெடியா? நீங்க பாடுங்க. நாங்க ஜாயின் பண்ணிக்கலாமா? உங்களை நம்புறேன். ஏன்னா நீங்களும் நானும் ஒண்ணு, ஒரே டீம். சரியா? ரெடி? போலாம். உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. சூப்பர், கலக்குறீங்க, வேற லெவல். உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உயரமானது, அகலமானது,
அளவுக்கு போகணும். சரிங்களா? இப்படியே வச்சிடக்கூடாது. சரிங்களா? நல்ல நல்ல எட்டுற அளவு கை மேலே தூக்கி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மேலே, இன்னும் கொஞ்சம் லைட்டா. குட் குட் குட். உயரமானது, அகலமானது, பக்கத்துல இடிக்காம அப்படி, பக்கத்துல உங்க நண்பரை கோச்சிக்காம அப்படி சைடுல. ரெண்டு கையில சொல்லுங்க. அகலமானது. ரெண்டு கையில அகலமானது. எஸ். நீளமானது ஃப்ரண்ட்ல. நீளமானது ஃப்ரண்ட்ல. குட் குட் குட். ஆழமானது. கீழ வரைக்கும் வந்துட்டு ஆழம். ஆழமானது. உம் அன்பு பெரியது. ஒரு ஸ்டெப்பா பெரியது. அளவுகள் அற்றது. அளவுகள் அற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்ததே. நிஜமா சொல்றேங்க, இன்ன வரைக்கும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னா ஒரு காரணம் என்னால சொல்ல முடியும், அவருடைய அன்பு தான். எத்தனையோ பேர் கைவிட்டுட்டாங்க, எத்தனையோ நெருக்கங்களை பார்த்துட்டேன். மாறி போன மனிதர்களை பார்த்துருக்கிறேன், பிளான் பண்ணி ஏமாத்தி இருக்கிறவங்களாம் பார்த்துருக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே ஸ்கெட்ச் போட்டு என்னை நேசிக்கிற போல தம்பி தம்பின்னு உசரையே கொடுப்பேன்னாங்க. ஐயோ, எடுத்த உசுருக்குது, உசுரை கொடுப்பேன்னு சொன்னதெல்லாம் உசுறு எடுக்கிறதா இருக்கு. ஒன்று சொல்கிறேன் பாருங்க, 4 நம்ம பேச்சே கேட்காது. முதல் 1 சொன்ன உடனே நீங்கள் அடுத்த 3 கண்டுபிடிச்சிருவீங்க. 1 நம்மளை பெத்தது, 2 நம்ம பெத்தது, 3 நம்மளை கட்டினது, 4 யாருன்னு இப்போ நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம தான். நம்பர் 1 யாரு? நம்மள பெத்தவங்க. கரெக்ட். நம்பர் 2 யாரு? நம்ம பெத்தது. 3 யாரு? நம்மள கட்டினது. நீங்களே தைரியமா சொல்லலாம். 4 யார் தெரியுமா? இதான் பொல்லாதது, யாரு பேச்சையும் கேட்காது. நான் சொல்றேன் பாருங்களேன், இது எல்லாத்துலயும் அவர் அன்பை மட்டும் ருசிச்சு பார்த்துருங்க சார். நான் சொல்றேன், ஒரு பேனா வாங்கினா எழுதி பார்க்கணும், பைக் வாங்கினா ஓட்டி பார்க்கறோம், அடடே சட்டை வாங்கினா ஓட்டு பார்க்கறோம். ஏங்க, அவர் அவ்வளோ பெரிய கடவுளுங்க. அவர் பேசி பாருங்களா அவர்கிட்ட. ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஜீசஸ். எப்போ வேணா கூப்பிடலாம் சார். பைபிள்ல ஒரு ஃபோன் நம்பர் இருக்குதுங்க, 33 சொல்லுங்க பார்க்கலாம். ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 333 எமர்ஜென்சி நம்பருங்க. ஜீசஸ்க்கு ஒரு எமர்ஜென்சி நம்பர் இருக்குதுங்க. என்ன நம்பர் சொல்லுங்க? 333. இன்னொரு தடவை சொல்லுங்க. 333. ஆமா, அது வசனம் என்ன சொல்லுது? ஒரு பைபிள் ஒரு அதிகாரம், அதுல அந்த வசனம் இப்படி சொல்லுது. எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் அப்படின்னு. ஹலோ, ஜீசஸ்னு கூப்பிட்டீங்கன்னா உங்ககிட்ட பேசுவாரான்னு நீங்க கேக்குறீங்களா? பேசுவார், அவர் பேசுவார். He will speak to you. அதான் அன்பு. இந்த அன்பு தான் நான் சொல்றேன், உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது. ஆமென். பாடுவீங்களா என் கூட? நிக்கலாமா? நின்னுடலாமா? சரியா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாடலாம். ஃபர்ஸ்ட் கை தட்டி பாடிட்டு உயரமானது சொல்லும் பொழுது நம்ம ஆக்ஷனோட பாட போறோம். பாடலாமா? உங்க போன்ஸ் எல்லாம் பாக்கெட் ஈஸியா வச்சுங்க, நல்லா கை தட்டி நல்லா பாடிடலாம். சரியா? இங்க பாருங்க, நல்லா 1 2 3 சொல்லும்போது என்னோட கூட சேர்ந்து கை தட்டணும். அப்புறம் உயரமானதுக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்ன மாதிரி ஜாலியா, சரியா, கொஞ்சம் ஜாலியா ரிலாக்ஸ்டா ஜாலியா இருக்க போறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க போறோம். ஆமா, அன்பை ருசிக்க போறோம். சொல்லுங்க, அன்பை ருசிக்க போறோம். அன்பை ருசிக்க போறோம். எஸ். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ரெடி? நான் ரெடி. அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது 2 3 என் உள்ளம் உறுதியாகின்றது. உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. Come on, அண்ணே, தம்பி, come on. ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உம் அன்பு என்னை வாழ வைத்தது.
போறீங்க? உண்மையிலே அவருடைய அன்பின் அகலம், ஆழம், உயரம், நீளம்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. அப்ப இது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு அக்கா அண்ணன் அப்படின்னு கேட்டீங்களா? ஆமா இருக்கு. ஆமா, அவருடைய உயரமான அன்புக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அகலமான அன்புனா என்னன்னு நம்ம கத்துக்க போறோம். ஆமா, ஆழமான அன்புன்றது ஆழத்துக்கு போய் பார்க்க போறோம். எத்தனை பேர் ஆசையா இருக்கீங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்க? இன்னைக்கு நாங்க சொல்றோம், உட்காந்துக்கலாமா? ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு டைமென்ஷன் ஆஃப் காட்ஸ் லவ் நம்ம தியானிக்கும் பொழுது இந்த பாடல் நம்ம பாடிட்டே இருக்க போறோம். அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு நல்லா உணர்த்த போகிறார். நீங்க அதை உணர 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 நான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் வரும். நீங்க இங்க வரும் பொழுது எந்த மாதிரி வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பட் இங்கிருந்து வெளியில போகும் பொழுது உங்க உள்ளான மனுஷன், உங்களுடைய இன்னர் மேன் ஸ்ட்ராங்கா இதான் நீங்க போறீங்க. இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டா, கிறிஸ்தவம் ஒரு மதமே கிடையாது. என்ன பாஸ்டர், என்ன பிரதர், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, நிஜமா மதமே கிடையாது சார். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு உறவு. Christianity is never a religion but a relationship. மதத்தை மனுஷன் உண்டாக்குனா. மதம் என்பது வியாபாரம், அதை மனுஷன் உண்டாக்கினான். ஆனா உறவு என்பது கிறிஸ்து இந்த உறவுக்காக எதையும் கொடுப்போம்னு சொல்லுவாங்கல்ல, அவர் ஜீவனை கொடுத்தாரு. உறவுக்காக ஜீவனையே கொடுத்தவர் இயேசு. அந்த ஜீவன் தான் அன்பா வெளிப்பட்டுச்சு. அப்பனா இந்த இந்த வசனம் அவ்வளவுதான். உயரம் சொல்லுங்க பார்க்கலாம். உயரம், அப்புறம் அகலம், அப்புறம் ஆழம், அப்புறம் நீளம். அவ்வளவுதான். இது நாலுமே ஒரே வார்த்தையில் அடங்கணும்னா அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு. ஆமா, இன்னைக்கு யாராவது போய் கேட்பாங்க உங்களை, என்னங்க பேசினார் அவரு சார், என்ன பேசினாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? முதல்ல என்ன சொல்லணும்? அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு. அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்வீங்க? சொல்லாதீங்க, பாடி காட்டுங்க. ஆமா, பாடி காமிக்கணும். பாடலாம். உயரமானது, நீங்க பாடுங்களேன். அகலமானது, நீளமானது, ஆழமானது, உம்மன்பு பெரியது, அளவுகள் அற்றது, உம்மன்பு என்னை வாழ வைத்தது. எங்களை வாழ வச்ச அன்பு உங்களையும் வாழ வைக்கும். அவர் வாழ வைக்கிறவர், அவர் வாழ வைக்கிறவர், வாழ்வை தருகிறவர். உங்களுக்கு எல்லாருக்கும் ஆதாம் ஏவாள் யார் தெரியுமா? எல்லாருக்குமே தெரியும். யாரு? அவங்க தான் முதல் மனுஷனோ மனுஷியா படைக்கப்பட்டவங்க. அவங்க ரொம்ப நல்லா தான் படைக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியில, சாப்பிட வேண்டான்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டாங்க. அப்போ கீழ்ப்படியாம போயிட்டாங்களா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கீழ்ப்படியாம போனா ஒரு அடி போடுறோமா? அந்த மாதிரிதான் சாமி என்ன பண்ணாரு, இனிமே இந்த தோட்டத்துக்குள்ள நீங்க இருக்க முடியாதுன்னு வெளியில துரத்தி விட்டார். ஆனா அவங்கள விட்டாரா? கைவிட்டாரா? விடலையே, அவங்கள வாழ வச்சார். திரும்பவும் வந்தாரே, அவர் இறங்கி வந்து அவங்கள வாழ வச்சார். he did not leave them. இன்னைக்கு ஒருவேளை நான்லாம் வர்த்தில்ல அண்ணன் அக்கா ஏசப்பா கிட்டெல்லாம் நான் போய் நிற்கிறதுக்கெலாம் எனக்கு பெரிய வர்த்து ஒன்றும் இல்லை. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நான் நிறைய பண்ணியிருக்கேன். நான் கிறிஸ்தவனே கிடையாது, நான் ஐம் ஹிந்து, ஐம் முஸ்லிம், நான் யாரா, நம்ம மனுஷனா இருக்கிறோமா? அவ்வளோதான். இதுதான் அவர். உங்களுக்கு மனசு இருக்குதா? உங்களுக்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நீங்க யாரா வேணா இருக்கலாம், நீங்க யாரா இருந்தாலும் உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார்னா, இருக்கிற இடத்துல அப்படியே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனப்பாங்கு ஒருத்தருக்கு இருக்குதுன்னா அது இவருக்கு மாத்திரம் தாங்க. நான் பார்த்துருக்குறேங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் பிஸ்னஸில் இருந்ததுனால சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு டீ கடை தாம்பரத்தில் இருக்குது. அந்த கடையிலே நான் வளர்ந்துருக்கிறேன். நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தேன், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பண்ணிட்டு இருந்ததுனால பல தரப்பட்ட மக்களை நான் பார்த்துருக்கிறேன். சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எளியவரும் வருவாங்க, வலியவரும் வருவாங்க. டீ கடைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, சாதாரண மக்களும் வருவாங்க. ஆனால் ஒரு மனுஷனை யார் எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க தோற்றத்தை வைத்து தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. நம்ம பஸ்ஸில் போகிறோம், பக்கத்தில் யாரை உட்கார வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தானே பக்கத்தில் உட்காருவாங்க. ஒரு 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 பைத்தியம் போல ஒருத்தர் இருந்தாருன்னா ஒரு பக்கத்தில் உட்கார மாட்டோம். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வரேன்னா சூப்பர் மார்க்கெட்டில் அவங்களுக்கு என்ன வேணும், இங்கே நில்லுங்க நான் எட்டுன்னு வந்து தரேன்னு சொல்லி வெளியே அப்படியே எட்டுன்னு வாங்கி எட்டுன்னு வந்து பேக்கில் அழகாக எட்டுன்னு வந்து கொடுத்துருவாங்க, காசை வாங்கி அமுச்சு விட்ருவாங்க. ஒரு பைத்தியம் போட்டு இருக்கிறாங்கன்னா, மனசு உடஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்களாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒருவர் மட்டும்தான் எந்த எதிர்பார்ப்புமே கிடையாதுங்க. எந்த நிலையில இருந்தாலும் அவர் தன்னுடைய அன்பை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். உங்களுடைய ஏக்கத்தை நிறைவேற்ற ரெடியா இருக்கிறாருன்னா இஸ் ஒன்லி ஜீசஸ்.
ஒரே நம்பர் தான் 3 3 3. சொல்லுங்க பார்க்கலாம். 3 3 3. அந்த நம்பரில் ஃபோன் பண்ணதும் என்ன அந்த ஃபோனில் நீங்கள் போய் இதில் பண்ணாதீங்க, மனசில் டைரெக்டாக கார்டு கூப்பிட்ருங்க. இது அந்த நம்பர்லாம் லோக்கல்லாம் வேலை செய்யாது, இன்டர்நேஷ்னல் கால் அது இந்த லோக்கல்லாம் வேலை செய்யாது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு. கால் மீ, ஐ வில் ஆன்சர் யூ. திஸ் இஸ் வாட் ஜீசஸ் சேஸ். கால் மீ அட் எனி டைம், எனி சர்க்கம்ஸ்டான்ஸ். எஸ். அப்ப இங்க இருந்து நீங்க புறப்பட்டு போகும் பொழுது உள்ள ஸ்ட்ராங்கா தான் போறீங்க. ஆமென். இன்னொரு முறை பாடிடலாமா? உயரமானது, சூப்பர், அகலமானது, வாவ், நீளமானது, ஆழமானது, குட் 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 குட். உம்மன்பு பெரியது, அளவுகள் அற்றது, உங்க அன்பு என்னை வாழ வைத்தது. உயரமானது, உயரமானது. நீங்க பாடுங்க. அகலமானது, சத்தத்தை உயர்த்தி. நீளமானது, ஆழமானது, ஆழமானது, உம் அன்பு பெரியது, அன்பு பெரியது, அளவுகள் அற்றது, உங்க அன்பு என்னை வாழ வைத்தது. ஓகே, குட். அகலத்தை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ இந்த 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 டேபிள் எங்க முன்னாடி இருக்குல்ல, இதனுடைய அகலத்தை நீங்க கேள்வியோட ஆரம்பிக்கலாம் ஜெசிமா, கேள்வியோட தான் ஆரம்பிக்கலாம். இந்த அகலத்தை நீங்க அளக்கணும். இதை நீங்க என்ன பண்ண போறீங்க? அளக்க போறீங்க. என்ன பண்ணுவீங்க? என்னெல்லாம் தேவை உங்களுக்கு? ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ அளக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? அடடடட, தெரியும், நீங்கெல்லாம் விஞ்ஞானிங்க. என்ன வேணும்? டேப் வேணும். டேப் இருந்து அளந்துருவீங்களா? டேப் இருக்குது சார், அளந்துருங்களா? எப்படி அளப்பீங்க? நான் சொல்றேன் பத்தாதுன்றேன். வேற என்ன வேணும்? மூளை வேணும். அண்ணன் சொல்றாரு. நிறைய பேர் கழட்டி வச்சிடறாங்களோ. சரி இருக்கட்டும். நான் எனக்கு தாம்பரத்தில் ஒரு கடை இருக்கு, அந்த கடை பிரியாணி கடைங்க, சுக்குபாய் கடை, ரொம்ப நல்லா இருக்கும். ஏர்போர்ட்லேருந்து நேராக தாம்பரம் வந்தீங்கன்னா அங்கே சுக்குபாய் கடைன்னு ஒரு கடை இருக்குது. அங்கே போய் நான் பாய் கிட்ட கேட்பேன், பாய் மூளை இருக்கா? ஆர்டருக்கு நான் சொன்னேன். நான் சொன்னது வந்து ஆர்டர். இப்போ அண்ணன் கேட்ட கேள்வி நான் பாய் கேட்கல. பாய் எனக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும் மட்டன் மூளாங்க, அதனால அங்கே போய் நான் கேட்பேன். எனக்கு அது ஞாபகம். சரி, பீஃப். ஓ ஆமாம் ஆமாம், ஆபிரகாம் அது பீஃப். ரைட், ஓகே. மூளை இருந்தால் அளந்துட முடியுமா? நான் சொல்கிறேன் பத்தாதுன்றேன். பத்தாது. அடுத்து வேற என்ன வேணும்? கை வேணும். அட அட, சூப்பர். அட அட அட, கை இருந்தாலும் பத்தாது. எல்லா இன்டெலிஜென்ட்டும் இங்கே தான் இருக்கிறாங்கப்பா. கை இருந்தா போதுமா? என்னென்ன? மேப் வேணும்ன்றாப்ல. குட் குட். மேப் இருந்தால் அளந்துடலாமா? பத்தாதுன்ற. கண்ணு தெரியணும். அதுவும் ஓகே. கண்ணு தெரிஞ்சாங்க. கண்ணு, கை, மூளை, கால் இங்கேயே சுத்தி சுத்தி வரீங்க, ஸ்பேர் பார்ட்ஸ்லயே இருக்கிறீங்களே. கணக்கு போட தெரியணும். குட். அப்புறம் மனசு வேணுமா? இடம் அளக்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கு மனசு வேணும். வெரி குட். என்னம்மா? நான் எதிர்பார்த்த கேள்விக்கு இப்ப பதில் சொன்னீங்கன்னா, இருக்கணுமா? நான் எதிர்பார்த்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா 50 வெள்ளி என் பாக்கெட்ல இருந்து தரேன். உதவிக்கு ஒரு ஆள் வேணும். இருந்தாலும் இல்லம்மா, அளக்கிறதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு விஷயம் வேணும்ன்றாங்க. இருங்க, நான் ஒரு ஜெபம் பண்ணிடுறேன். ஆண்டவரே, இந்த 50 வெள்ளியை இந்த பர்சிலேயே பத்திரமா பாதுகாத்ததுக்காக உமக்கு தோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பாருங்க எவ்வளவு பேர் அந்த 50 வெள்ளியை காப்பாத்திக்கிறீங்க. இப்படி நீங்க அப்பப்போ ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வெள்ளிகள் உங்ககிட்ட பத்திரமா இருக்கும். அதெல்லாம் ஒரு அப்பப்போ சொல்லி விடுவோம். சரி, நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் சார். ஆனா முதல்ல ஒரு இடத்த அளக்கணும்னா ஆரம்பம் வேணும், முடிவு வேணும். You need a starting point and an ending point. கரெக்ட்டா? அளக்கணும் அப்படின்னு சொன்னா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியணும்லப்பா. அப்பதானே உங்களால அளக்க முடியும். கரெக்ட். இன்றைக்கு அந்த அகலம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை போயிட்டு நம்ம டிக்ஷனரியில போய் தேடும் பொழுது ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் பார்த்தேன். ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்துக்கு உள்ள இந்த இடைவெளிக்கு பேரு தான் அகலம். இன்றைக்கு ஒரு பக்கத்தையும் மறுபக்கத்தையும் உங்களுக்கு நாங்க சொல்றோம். ஒரு பக்கம் என்னன்னா, பைபிள்ல வசனம் இருக்கிறது,
ஜீசஸ் பிதாவோடு கூட இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The word was the Lord and அவர் ஆண்டவரோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்போ ஏசப்பா வந்து இருந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஒரு பக்கம் எங்கன்னா பரலோகத்துல அப்பா கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், தெய்வத்தினுடைய எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அது வந்து அவருடைய ஒரு பக்கம். ஆனா அவர் அந்த இடத்தை விட்டு கொடுக்க ரெடியா இருந்தார். ஒரே ஒருத்தருக்காக தான், எனக்காக உங்களுக்காக வந்து அதை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாப்ல. யாரு? ஜீசஸ். யாரு? ஜீசஸ். அவர் இருந்தது எங்க? பரலோகத்துல அப்பா கூட. சரியா? பரலோகத்துல அப்பா கூட அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனா அந்த ஒரு பக்கத்தை விட்டுட்டு இன்னொரு பக்கத்துக்கு அவர் இறங்கி வரணும்னு முடிவு எடுத்தார். பார்த்தீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு, தெரியுதா? நமக்குன்னு ஒரு சில சௌகரியமான ஒரு சர்க்கிள்னு இருக்கு. இந்த இடத்துக்கு போனா நம்மளால கம்மி வெள்ளியில சாப்பிட முடியும், அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அங்கதான் போவோம். நம்மளுக்கு என்று ஒரு சின்ன வட்டத்தை நம்ம போட்டு வாழறோம். இதை விட்டுட்டு வெளியில வர்றதுக்கு நம்மளுக்கு முடியல, பிடிக்கவும் பிடிக்காது. அங்க போனா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும், இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். அங்க போனா சந்தோஷமா இருக்க முடியாது. அப்ப நமக்கென்று ஒரு வட்டத்தை வச்சு அந்த கம்ஃபர்ட்டை விட்டு வெளியில வரதுக்கு யோசிக்கிறோம். ஆனா அவர் யோசிக்கல சார், அவர் யோசிக்கவே இல்லை சார். யார் அவரு? தெய்வம். சத்தமா சொல்லுங்க. தெய்வம். அவர் யோசிக்கவே இல்லை சார், அவர் எதையுமே யோசிக்கல. அவர் அங்க வந்து ராஜா போல இருந்தார், பிரகாசத்துல இருந்தார், வெளிச்சத்துல இருந்தார். ராஜாவின் மகிமையில இருந்தவர் இந்த பக்கத்துக்கு வரணும் அப்படின்றத ஒரு பெரிய முடிவுங்க. அந்த முடிவை ஒரே ஒரு காரணத்தினால தான் எடுத்தார், அன்புதான். அன்புதான். ஒரு வசனம் சொல்லுது, God loved this world so much he has given his only begotten son. ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தது அன்பின் வெளிப்பாடு தான். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன், நீங்க இதுல போடுவீங்களா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த ஒரு பக்கத்தையும் மறுபக்கத்தையும் கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கத்துல அவருக்கு, ஜீசஸ்க்கு தேவனுடைய ரூபம் இருக்கிறது. தேவனுக்கு சமமாய் இருந்தார். he was equal to the father. இதுதான் அவருடைய ஒரு பக்கம். ஆனா இந்த ஒரு பக்கத்தை விட்டுட்டு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, நம்மளை போல மனுஷர் சாயலாய் அவர் மாறி போனார். இதுதான் ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம். இப்படி சொல்லுங்க, ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் அவர் இறங்கி வந்தார். பாத்தீங்களா? விட்டு கொடுத்தார். பாத்தீங்களா? இதுதான் அந்த அன்பின் அகலம். ஆமென். அவர் தேவனாய் இருந்தும் மனுஷனா அவதரித்தார், அவதாரம் எடுத்தார். அந்த எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு தான் வந்தார். அந்த 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 ராஜ மேன்மை, அந்த 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 அழகு, அந்த மகிமை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு தான் இந்த உலகத்திலே அவர் வந்து பிறந்தார். அவர் பிறந்ததுக்கு இன்னும் அடையாளம் இருக்குது. பெத்லகேமின்ல அடையாளம் இருக்குது அவர் பிறந்ததுக்கு. the history says no one can deny. இது என்ன வருஷங்க? 2025. எப்படி சொல்றீங்க 2025ன்ட்டு? இயேசுப்பா இந்த உலகத்துக்கு வந்து 2025 வருஷம் ஆச்சு. அப்படி இத உலகத்துல இருக்கிற எல்லா அரசாங்கமும் ஏத்துக்கினதுனால தான் இந்த கேலண்டரை நம்ம ஃபாலோ பண்றோம். இல்லன்னா அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. தமிழ்நாட்டுல திருவள்ளுவர் கேலண்டர் இருக்கு, திருவள்ளுவர் கேலண்டர் நம்ம ஃபாலோ பண்றது இல்லையே. ஒரே கேலண்டர். எப்படி? அவர் அங்கிருந்து வந்ததுக்கு அடையாளம். இந்த அகலமான அன்புக்கு இன்னைக்கு தேதி தான் அடையாளம். இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி உங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. PK மகாநந்தியா அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. PK மகாநந்தியா. அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரிசா மாநிலத்தில் ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு கம்யூனிட்டியில இருந்து அவர் பிறந்து வளர்ந்தார். ஆனா அவர் படித்தது டெல்லியில இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில. எங்க படிச்சாரு? டெல்லியில போய் படிச்சார். ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கேருந்து ஒரிசா மாநிலத்திலேருந்து டெல்லிக்கு போய் அவர் படிக்கிறார். டெல்லியில் அவர் படித்த இடத்துல ஒரு ஃபாரினர் கேர்ள் வராங்க. அதுவும் வெள்ளக்காரமான துரை. என்ன அழகாப்பா துரை இல்லை. கரெக்ட். நான் பாருங்க, இந்த கோலர் ஆயிடுது. லவ் கதை சொன்னாலே கோலர் ஆயிடுது. அந்த அம்மா ரொம்ப அழகு, மிஸ்ஸி அம்மா. ஆமா. such a beautiful woman she is. ஆமா, அவங்கள பார்த்ததும் கண்டதும் காதல் நம்மளுக்கு. அவள் அவனை நோக்கினாள். புறநானூர்ல வரும் இதெல்லாம். அவன் அவளை நோக்கினான். லவ்ஸ் பார்த்ததுமே
அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க. இவர் யாரு? பிகே மகானந்தியா. பிகே மகானந்தியா. மகானந்தியா சொல்லுங்க பார்க்கலாம். மகானந்தியா மனுஷன் ஒரு ஆர்டிஸ்ட். இப்போ நீங்க கூட ஆர்டிஸ்ட் தான். நிறைய விஷயத்துல நீங்கெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட், சரிங்களா? அவர் ஒரு ஆர்டிஸ்ட், நிஜமாலுமே ஆர்டிஸ்ட். அவர் பார்த்ததுமே வரைவாராம். அப்படி அவர் வரைகிற பழக்கம் இருக்கிறதுனால அவர் செலவுக்காக அவர் டெல்லியில் என்ன பண்ணுவாரோ, ஒரு பொது இடத்துல போய் உட்காந்து உங்களை நான் வரையட்டுமான்னு கேட்டு அப்படியே வரைவார். அப்படி வரையும் பொழுது இந்த பொண்ணை பார்த்து பார்த்து வரையும் போது வரையும் போதே பார்த்து விழுந்தாப்புல. எதுல? காதல்ல. ஆமா சொல்லுங்க, எதுல விழுந்தாப்புல? காதல்ல விழுந்த. கரெக்ட். ஆமா. அந்த அம்மா பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு ராயல் குடும்பத்துல, ஒரு ராஜ குடும்பத்துல. எங்க தெரியுமா? ஸ்வீடன். பிகே மகானந்தி அவங்க போட்டோ எடுத்து வச்சு நீங்க போடுங்க பார்க்கணும். ஆமா, அவருக்கு இப்போ 76 இயர்ஸ் ஆகுது. உயிரோட தான் இருக்கிறாரு. 1949ல அவர் பிறந்திருக்கிறாரு. 76 வயசு இப்போ அவருக்கு. பிகே மகானந்தியா. அந்த ஸ்வீடன்ல இருந்து அந்த புள்ள மேல ஏற்பட்ட அன்பு, லவ் ஆயிடுச்சு. எங்க இதெல்லாம் நடக்குதுன்னா, இட் இஸ் ஹேப்பனிங் இன் டெல்லி. சரியா? இப்போ அந்த அம்மா திரும்பி போயிட்டாங்க. போன உடனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போனான்னா என்னன்னு, வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. அப்போ எவ்வளோ ஏங்கி இருப்பாங்க. ரொம்ப ஏக்கம் அவருக்கு. எப்படியாச்சும் அந்த பொண்ணை போயிட்டு நான் ஸ்வீடன்ல போய் பார்க்கணும். ஆசை இருக்குதுங்க, வானத்துல பறக்கிறதுக்கு. காசு இருக்குதுங்க, ஒன்றும் இல்லை. காசு, அதான் சொன்னேன். காசு இருக்குதுன்னா பஸ்ல டிக்கெட் வாங்குறது கூட ஒன்றும் இல்லை. மனுஷனுக்கு ஆசை இருக்குது, வானத்தில் பறக்கணும், ஸ்வீடன் போகணும், எங்கள் ஆளை பார்க்கணும், தூக்கின்னு வரணும், கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் ஆசை. மனுஷங்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க. அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு சைக்கிள் வாங்கினாராம். என்ன வாங்கினாரு? எங்க போறதுக்கு முடியும் நினைக்கிறீங்களா? முடியுமா முடியாதா? இப்போ ஸ்வீடன் எங்க இருக்குன்னா, நான் சொல்றேன் பாருங்களேன், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு மேல இருக்குதாங்க. நம்மால் எங்க இருக்கிறார் தெரியுமா? இந்த ஸ்பீக்கருக்கு அடியில் இருக்கிறாப்ல. நிஜம் சார், டெல்லியில் இருக்கிறாப்ல சார். நம்மால் எங்க இருக்கிறாப்ல? டெல்லிக்கு மேல இந்த பக்கம் பஞ்சாப் வழியா அப்படி போனா, இல்ல குஜராத் வழியா இந்த பக்கம் போனா, இல்ல அந்த சைட்ல இப்படி சந்து வழியெல்லாம் போனா மனுஷன் தொகுறா பாருங்க. இவர் தான் நம்பாளு மகானந்தி. அந்த அம்மா எப்படி இருக்குது பாருங்க அந்த அம்மா. ஆமா, டைட்டானிக்ல வந்த அந்த பொண்ணு மாதிரியே இருக்குது அந்த பொண்ணு. இப்போ எங்க இருக்கிறாப்ல? ஸ்பீக்கருக்கு கீழே இருக்கிறார். கீழே இதான் டெல்லி. ஸ்பீக்கருக்கு கீழே தான் டெல்லி. டெல்லியை தாண்டி அப்படியே வந்தா பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல இருந்து கஜாகிஸ்தான். கஜாகிஸ்தான்ல இருந்து எதாவது சொல்ல தனியா மாட்டி விடுறீ. இப்பெல்லாம் பேசாத. கூட பேச சொன்னா மிச்ச நேரம் கூட பேசுறேன். இப்ப பேசணும். இப்போ இந்தியால இருந்து சிங்கப்பூர் தரை வழியா வந்துடலாம்ல, வரலாம். அதே மாதிரி இந்த மனுஷன் ஒரு முடிவெடுத்தாருங்க. ஆமா, டெல்லியில இருந்து ஸ்வீடன் போனோம்னு முடிவெடுத்தாரு. எதுல போனாரு? 5 மாசம் 5 நாள் ஆச்சு அவர் போய் சேர்றதுக்கு. ஒரு கண்ட்ரியா டிராவல் பண்ணி ஒரு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லா ஓட்டுவாராம். நைட் எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாராம். he made it to Sweden. என்ன ரீசன் தெரியுமா? மனுஷன் மிஸ்ஸி அம்மா நினைச்சிங்கன்னா இருந்தாப்ல ஒரு மெரியில மிஸ்ஸி ஐ எம் பிஸி, மிஸ்ஸி ஐ எம் பிஸி. கொஞ்சம் ஒரு மனுஷனே ஒரு அழிஞ்சு போற இந்த அன்புக்காக இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கிறாருன்னா, கேன் யூ இமேஜின்? மை காட் traveled from his position. முதல்ல அந்த இடத்துல, அவருடைய இடத்துல இருந்து மனுஷ அவதாரம் எடுத்தார் சார். உனக்காக சார், உங்க கூட அந்த உறவு இருக்கணுன்றதுக்காக. மகன் என்கின்ற உறவு, அவ்வளவுதான். இந்த உறவுக்கு மேல எந்த உறவுமே கிடையாது சார். நீங்க அவருடைய பிள்ளை ஆகும்படியான இந்த உறவுக்காக இங்க இருந்து இங்க வந்துக்கிறாப்ல. டெல்லியில இருந்து ஸ்வீடனுக்கு போனாரு அப்படிங்கறதே நம்ம இவ்வளோ பேசுறோமே. ஒரு குழந்தை, ஒரு தெய்வம் நமக்காக பரலோகத்தை விட்டு, விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, எந்த அளவுக்கு உங்க மேலே என் மேலே ஒரு பாசம் வச்சு இன்னும் நேசிக்கிறார் சார். அந்த நேசம் குறையவே இல்லை. இன்னும் அதிகமா உங்க மேல பாசம் வச்சுக்கிறார் சார். இதுதான் அவருடைய அன்பின் அகலம். ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் வரைக்கும் பாடுவீங்களா? உயரமானது, கையை உயர்த்தி, அகலமானது, சத்தமா, நீளமானது, ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்தது.
உயரமானது அகலமானது. குட் குட், நல்லா பாடுறீங்க, சூப்பர். வாவ். ஆழமானது உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்தது. ஓகே, சரிப்பா, அகலத்தை சொல்லிட்டேன். அடுத்தது என்ன? நீளமா? நீளம். நீளம்னா எனக்குலாம் ஒரு நீளம் தெரியும் சார், உஜாலா நீளம். எனக்கு அந்த ஸ்கூல்ல பிடிக்காத ஒரு சட்டை என்னன்னா வெள்ளை சட்டை. அது பேர் தான் வெள்ளை சட்டை, ஆனா ப்ளூவா இருக்கும். ஆமா, எனக்கு அதனாலே பாருங்க, என் வார்ட்ரோப்ல போய் பார்த்தா இப்போதான் நான் ஒரு முடிவு எடுத்தேங்க, கலர் கலரா சட்டை இருக்கணும்ட்டு. இப்போ என் வார்ட்ரோப்ல எல்லோ, ரெட், கிரீன், மஞ்சா, ராமராஜோடைய அத்தனை கலரும் இருக்கும். ஆனா முதல்ல ஒரே கலர் தான் சார், லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ. நான் போய் சொன்னேன்னா உங்கள் வார்ட்ரோப்புக்கு போங்க, உங்ககிட்ட 20 சட்டை இருக்குதுன்னா அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 11 சட்டை ப்ளூவாக தான் இருக்கும். கல்யாணம் பண்ண அக்காங்களுக்குலாம் தெரியும், போய் தேடுங்க. நான் போய் சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு சட்டை உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். 50% will be blue. காரணம் என்னன்னா ஆரம்பத்துலேருந்தே நம்மளை ஒன்று தோச்சு எடுத்தாங்க. எதுல? உஜாலா ப்ளூல. அந்த நீலம் இல்ல, சரியா? இது அந்த நீலம் இல்ல பா ரஞ்சித்தினுடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸும் இல்ல. கரெக்ட், சரியா? இது வந்து நீளம் பெரிய நீளம். சரி, நீளம் அப்படின்னு சொன்னா லென்த் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்கு, சரியா? லென்த். இன்னொரு அர்த்தம் இருக்கு நீளம் அப்படின்னா டியூரேஷன், அதாவது கால அளவு அப்படிங்கிறதுக்கும் நீளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சர்ஜரி நடக்குது, ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா இந்த இந்த சர்ஜரினோட லென்த் ஆஃப் த சர்ஜரி என்னன்னு கேட்பாங்க. எவ்வளவு நேரம் ஆகும் அந்த சர்ஜரிக்கு? ஸோ டைமை வந்து சொல்றதுக்கு பேரும் நீளம் தான், சரியா? இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன், ஏசப்பானுடைய அன்பினுடைய நீளம்னா எது வரைக்கும் அவர் நேசிப்பாருன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டோம் சார், இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் சாமி என்னை நேசிப்பாரு, அப்புறம் என் வேலையை நான் பார்க்க போறேன். அவர் ரொம்ப பிஸியான காட் பாருங்க, அவருக்கு நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள அவர் பார்த்துக்குவாரு, அவர் விட்டுருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் போடுவீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 வசனம். யோவான் 13:1. நானும் அண்ணனும் இங்கே பேசுகிற எல்லாமே ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுறது இல்லை, எல்லாத்துக்குமே பைபிளில் ஆதாரத்தோடு இருக்கிற ஒரு வசனத்தை தான் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதுக்கு மேலே எல்லாத்தையும் அனுபவிச்சதுனால தான் தைரியமாக பேசுகிறோம், சரி? இதில் பாதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே, கடைசியில் வரிய பாருங்களேன், முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் காட்ஸ் லவ்? ஆண்டவருடைய அன்பினுடைய நீளம் எது வரைக்கும் நம்மளை நேசிப்பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை உசுரோடு இருக்கிற கடைசி மூச்சு இருக்கிற வரைக்குங்க, மூச்சு இருக்கிற வரைக்கும். மூச்சு போச்சு அன்பு போச்சு, மூச்சு இருக்குது அன்பு இருக்குது. நீங்க உயிரோடு இருக்கிற நிமிஷம் வரைக்கும் அவருடைய அன்பு இருக்கும். அது மாத்திரம் இல்ல, இந்த உலகம் இருக்கிற வரையில கர்த்தருடைய அன்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்ன நான் நேசிக்கிற நிலைமையில நான் இல்லை அக்கா, ஆண்டவர் என்ன நேசிப்பாரா? நேசிப்பார். ஏன்னா அவருடைய அன்பு நீளம் பார்த்தீங்கன்னா, the duration of his love is everlasting. அதுக்கு முடிவே இல்லை. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, வலியவர் என்றும் இல்லை, எளியவர் என்றும் இல்லை, படித்தவன், ஏற்றத்தாழ்வு, ஜாதி, இது எல்லாத்தையும் தாண்டிங்க இந்த அன்பு. இந்த அன்புக்கு ஒரே கூலிங் கிளாஸ் தான், நீ மட்டும்தான் தெரியுவ. இந்த அன்புல இதெல்லாம் தெரியாதுங்க. இந்த அவருடைய அன்புல எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் இந்த உலகத்து அன்புல எல்லாம் மாறி மாறி தெரியும். நம்மளா வந்திருப்பா, படிச்சிருக்கிறியா வந்திருப்பா, வசதியா இருக்கிறியா வந்திருப்பா, எந்த ஊர் வந்திருப்பா, தனித்தனியா இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு அன்பு இருக்கு சார், அது எப்பயுமே உங்களை நேசிக்கும். கடைசி வரைக்கும் சொல்லுங்க, கடைசி வரைக்கும் சொல்லுங்களேன் அந்த வார்த்தையை, கடைசி வரைக்கும் இயேசு என்ன நேசிப்பார். ஆமென். இன்னைக்கு ஒரு நான் சேலஞ்ச் வைக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் இந்த அன்பை ருசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன். நான் சொல்கிறேன், யூ ஹவ் ட்ரைடு. நான் இந்த ஊரில் வந்ததும் என்னை கேட்பாங்க மத்தியான சாப்பாட்டு, வியட்நாமீஸ், சைனீஸ், பர்மீஸ், மலே, அப்புறம் ஃப்ராகு, அப்புறம் என்னது போக்கு,
பக்குதே எல்லாம் எல்லாம் கேட்டுன்னு இருப்பாங்க. நான் சொல்றேன் இதெல்லாம் ட்ரை எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்கிறோங்க. எல்லா உணவையும் ட்ரை திஸ் லவ் ஒன்ஸ். ஆமென். கிவ் அ ட்ரை டு ஜீசஸ் ஒன்ஸ். நான் ருசிட்டேங்க. வேற லெவல் சார், வேற லெவல், வேற லெவல் அந்த அன்பு. அடுத்தது போயிடலாம். ஆமா, பாடலாமா? ஒரு முறை பாடிடலாமா? ஆ, உயரமானது. நாங்க ஆக்ஷன் பண்ணுவோம், நீங்க பாடுவீங்க. நீளமானது. சூப்பரா பாடுறீங்களே, வாசிங்கயா. ஆழமானது. உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்ததே. ஒன் மோர் டைம். உயரமானது, உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது. உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்ததே. அவருடைய அன்பினுடைய அகலம் பரலோகத்தை விட்டு பூமிக்கு உங்களுக்காக வந்தது. எஸ். அவருடைய அன்பினுடைய நீளம் இறுதி வரை உங்களை நேசிப்பது, எப்பவுமே உங்களை கைவிடாது. அவருடைய அன்பினுடைய ஆழம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னமா ஆழம்? ஆழனாலே எங்களுக்கு பயம் சார். ஆழனாலே ஏதோ பயங்கர பயம், இருட்டா இருக்கும், இல்லை என்ன இருக்குன்னு தெரியாது. ஆழம். இன்னைக்கு எங்க ஐயா ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறார்ல, ஜனங்க நம்மளை நேசிக்கணும்னா தகுதி பார்த்து நேசிப்பாங்க. ஆமா. உங்களை யாராவது ஒருத்தர் நேசிக்கணும்னா தகுதி இருக்கான்னு பார்த்து தான் நேசிப்பாங்க. நீங்களும் ஒருத்தரை நேசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தகுதி பார்த்து தான் நேசிப்பீங்க. ஆனா அவருடைய அன்பினுடைய ஆழம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு வசனத்தை காட்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. ரோமர் 5:8. ரோமர் 5:8 வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்போ இருக்கும்போது நம்மளை நேசிச்சாரு? நீங்களும் நானும் பாவியா இருக்கும்போது ஒருத்தர் நம்மளை நேசிக்கிறாருன்னா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒருத்தர் நல்லா இருந்தாதான் அவங்கள நேசிக்கவே நம்மளுக்கு தோணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது செய்ய தோணும். அவங்கள நம்ம நேசிக்கணும். எந்த அளவுனா, நம்ம அவங்கள யாரு என்ன என்ன பார்த்துட்டு தான் நேசிக்கணும். இன்கேஸ் அவங்க சரியானபடி தகுதி இல்லைன்னா நம்ம அவங்க கிட்டே போறதுக்கு யோசிக்கிறோம். ஆனா கர்த்தர் எப்படி, ஏசப்பா எப்படிப்பட்டவர்னா, நம் பாவிகளா இருக்கையிலேயே உங்களுடைய மோஸ்ட் ஆழம்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு நான் சொல்றேனே, இன்னைக்கு நாங்க உங்களை பார்க்குற பார்வை ஒன்று இருக்கு, ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆழம் இருக்கு. அந்த ஆழம் யாருக்கும் தெரியாது. அந்த ஆழத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம் யாருக்கும் தெரியாது. அந்த ஆழத்துக்குள்ள நம்ம செய்திருக்கிற சில தவறுகள் அதை வெளியே சொல்றதுக்கு நமக்கும் முகம் இருக்காது. நம்முடைய ஆழங்கள் நமக்கு மட்டுமே தெரியும். ஆனா ஒன்று சொல்லட்டா, உங்களை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விட அதிகமா உங்க ஆழங்களை பத்தி அவருக்கு தெரியும். அதை தெரிஞ்சும் அவர் உங்களை நேசிக்கிறார். அதாங்க அதாங்க. ஒருத்தரை பத்தி தப்பான ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்கள பார்க்கும் பொழுது அவங்க தெரிவாங்களா, அவங்க செய்த தப்பு தெரியுமா? ஒரு கெட்ட வார்த்தையில் உங்களை திட்டாங்க அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டாரு. இப்போ அவங்கள பார்க்கும் போதே உங்களுக்கு அவர் ஹலோ ஆமாப்ல அப்படின்னு கேட்பாரு. அவர் பேசின கெட்ட வார்த்தை காதில் கேட்குமா? நான் வந்து இயல்பை பேசுகிறேன். அவர் பேசின வார்த்தை தான் உங்களுக்கு கேட்கும். அவர் செய்த தவறு தான் முகத்தில் வரும். இந்த தவறுகள் எல்லாம் இருக்கும் பொழுதே இந்த ஆழத்தில் இருக்கிற நம்ம அவர் நேசிச்சிருக்கிறார். நாட் ஒன்லி ஃபார் கிறிஸ்டியன், ஃபார் எவ்ரி சிங்கிள் மேன். நான் சொல்கிறது, இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்காகவும் தான் இந்த இயேசு சிலுவையிலே மரித்தார். மரிப்பதற்காகவே அவர் பிறந்தார். நல்லா கிறிஸ்மஸ் ட்ரீ ஜாலியாக இருக்குது, இதெல்லாம் அழகாக இருக்குது, பல இருக்குது. எல்லாத்தையும் கிழிச்சிட்டாங்க சார். எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்துட்டாங்க சார். கம்ப்ளீட்டாக கிழிச்சிட்டாங்க. அவர் அடி செம்ம அடி, பீஸாக கிழிச்சிட்டாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த ஆழத்தில் இருக்கிற நம்ம மேலே வரணுன்றது சார். அண்ணன் சொன்னார்ல, மேலே உங்களை உயர்த்துவார். எப்படிங்க உயர்த்துவார்? நீ உயரணும்னா இந்த ஆழத்திலிருந்து தூக்கின்னு வரணுங்க. இந்த ஆழத்திலிருந்து ஒருத்தனை தூக்கணும் அப்படின்னு சொன்னா அவரால் மட்டும்தான் சார் முடியும். நீங்க நல்லா இருக்கிறீங்க சார், உங்களுக்கு ஆழம் பத்தி ஒன்றும் தெரியாது,
எல்லா பாடையும் நானும் பட்டிருக்கிறேன். என்னுடைய 30 வயசுல உருக்கூடிய 28 லட்சம் ரூபாய் கடன். ஒரே ஒரு முறை செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரே ஒரு முறை. ஏன்னா எனக்கு வந்து இன்சூரன்ஸ் இருந்துச்சு. சில கோடிகளுக்கு எனக்கு இன்சூரன்ஸ். செத்துட்டா வந்துடும், வந்தால் பார்த்துக்குவாங்க. ஒரே ஒரு முறை நானே யோசிச்சிருக்கிறேன். நான் எப்பயுமே நெகட்டிவாக யோசிச்சதே கிடையாது. ஆனால் ஒரு முறை நான் யோசிச்சிருக்கிறேன். என்னை யார் காப்பாற்றும் ஆழத்தில் இருந்து? எங்க அப்பா சொன்னார், நீ தானேப்பா வாங்கின, நீ தானே கொடுக்கணும், கொடு. நிறைய பேர் ரொம்ப யோசிச்சாங்க. ஆனா அந்த ஆழத்துல இருந்து என்னை தூக்கின்னு வந்த அன்பு யார் தெரியுமா? ஜீசஸ். ஒரே நாள்ல 1,28 லட்சம் ரூபாய் கடனை பெட்டியில எடுத்துன்னு போய் கையில எடுத்துன்னு போய் தூக்கி போட்டு வந்தேன். எப்படிங்க வந்துச்சு? இயேசுவின் அன்பு தான் சார். இது ஒண்ணுதான் நான் சொல்றேன். இன்னும் நிறைய சொல்ல முடியும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் பார்த்தா போதும். இன்னும் 100 சொல்ல கடன்ல சொல்லிட்டேன். இன்னும் எத்தனையோ முறை செத்து போயிருக்கணும். 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நாங்க போயிட்டே இருக்கிறோம். ஒரு கார் எங்களுடைய வீலை வந்து அப்படியே இடிச்சுது. ஜெசிமா தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்பீட்ல சும்மா இப்படி டச் பண்ணா கூட போதும், 4 பெல்ட்டி அடிச்சு விழுந்துருக்கணும். ஒண்ணுமே ஆகல. ஜெசிமாவோட கை அப்படியே இரும்பு மாதிரி மாத்திட்டார் இயேசு. இயேசுவே அப்படின்னு, அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே. அந்த அந்த பதட்டத்துல கூப்பிடுற மாதிரி கூப்பிடணும். ஒரு தடவை கூடுங்க. இயேசுவே. இயேசுவே, ஜீசஸ். அப்படியே அந்த கை அப்படியே உறைஞ்சு போச்சு, அப்படியே நின்னுடுச்சு. அந்த கார் போயிடுச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. கர்த்தர் காப்பாத்துங்க. நான் ஒரு முறை இல்ல 100 சாட்சி சொல்ல முடியும். 100 சொல்ல முடியும் என்னால. என்ன காப்பாத்தின தெய்வம் உன்னை ஆழத்துல விடுவதற்காக இங்க கூட்டிட்டு வரல. ஐ சேலஞ்ச் யூ. நீங்க எப்பேற்பட்ட ஆழத்துல கடனோ வியாதியோ இல்ல இல்லாமையோ இல்ல தரித்திரமோ இல்ல கேள்விக்குரிய அடுத்த வேலை என்ன கிடைக்கும்? I don't have job, no worries. அடிக்ஷன்ஸ் கூட ஒரு ஆழம் இருக்கிறது. பாவங்கள் கூட ஒரு ஆழம் தான். உங்களால உங்களுக்கு தெரியும் தப்புன்ட்டு, ஆனா அதை மீறி உங்களால அதுல இருந்து வெளியில வரவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஆழத்துல நீங்க மாட்டி இருந்தாலும், if you are into deep addictions, எங்க ஐயாவை வெளியில கொண்டு வந்தார். எனக்கு கஞ்சா பழக்கம் இருந்துச்சு, குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு, சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. காலேஜ் படிக்கும் போது நல்லா திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற நிலைமை இருந்துச்சுங்க. என்னையே தூக்கின்னு வந்துட்டார் சார். அந்த அன்பு தான் தூக்கிட்டு வந்துச்சு. அது பாராசூட் மாதிரி உங்களை தூக்கிட்டு மேல போய்டும். பறக்க வைக்கும் தலைவா, பறக்க வைக்கும். இன்னைக்கு ஒருவேளை ஆழத்துல இருக்கிற நீங்க உங்களுடைய அந்த அடிக்ஷன்ஸ்ல இருந்து வெளியில வரணும்னு நீங்க நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு சொல்ற சுயத்தினால் நம்மளால முடியாது. யாரா ஒருத்தர் தூக்குவாருன்னா, ஆழத்துல இருந்து வெளியில வர நம்மளால முடியலல்ல, ஆனா ஒருத்தர் மேல இருந்து தூக்குவாருன்னா, ஒரு அன்பின் கயிறு கீழே போட்டு நம்மளை தூக்குவாருன்னா நிச்சயமா நம்மளால வெளியில வர முடியும். உங்களால உங்களை தூக்கவே முடியாது சார். உங்களால உங்களை தூக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கான? வாய்ப்பே கிடையாதுன்னு. உங்களை ஒருத்தர் தூக்கணும் அக்கா, உங்களை ஒருத்தர் தூக்கணும். உங்களால உங்களை தூக்கவே முடியாது. தூக்கிறதுக்கு தான் அவர் வந்தார் ஆழத்துக்கு. அது எவ்வளவு பெரிய சேரா இருந்தாலும் அவரால் தூக்க முடியும். பாடிடலாமா? ஆமென். நீங்க எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் உங்களை நேசிக்க ஒருத்தர் இருக்கிறார். எஸ், இதுதான் அவருடைய அன்பின் ஆழம். ஆமென். பாடலாமா? உயரமான ஆக்ஷனோட குட் 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 வெரி குட். ஓ எஸ், பாடி முடிச்சதும் ஒரு குலுக்கல் இருக்குது. குட் குட். ஆழமானது உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்ததே. உயரமானது, உயரமானது. ஓ எஸ், நைஸ். அகலமானது, நீளமானது, ஆழமானது. உம் அன்பு பெரியது, அளவுகள் அற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்ததே. ஓகே, முதல்ல பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம் சொல்லுங்க? என்னங்க பார்த்தோம்? அகலம், அகலம். அங்க இருந்து அவருடைய ஸ்தானத்தை, அவருடைய இடத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு தெய்வமா இருந்தவர் மனுஷனா மாறி போனார். பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய அன்பின் அகலம். கரெக்ட். ரெண்டாவது அவருடைய அன்பின் நீளம். அவர் எது வரைக்கும் நேசிப்பாரு? கடைசி வரைக்கும் நேசிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம், எது வரைக்கும் நேசிப்பாரு? கடைசி வரைக்கும். அவர் சத்தமா சொல்லுங்க. கடைசி வரைக்கும் நேசிப்பார். எனக்கு கேக்குற மாதிரி இன்னும் சத்தமா சொல்லுங்க அண்ணே. வெரி குட். அப்புறம் மூணாவது ஆழம். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் உங்களை நேசிப்பார்.
ஒரு கரம் உங்க உங்களை கையை தூக்கும். பிடிக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஜீசஸ் என் கையை பிடிச்சிங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ். எல்லாரும் கை விட்டாலும் அவர் கை விட மாட்டார். நான் கூட விட்டேன் ஒரு தடவை, அவர் விட மாட்டார். சரி, நாலாவதா நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒன்னே ஒண்ணுதான் மிச்சம். எது நீங்க சொல்லுங்க இப்போ. உயரமானது. எங்க ஐயா சொன்ன மாதிரி எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமா, நான் எப்பவுமே என் மனைவி என்னை மறைச்சதே கிடையாது. அது அன்புங்க. என்னை மறைச்சு அவங்க வெளியவே வரமாட்டாங்க. எப்பவுமே என்ன தெரிய வச்சுக்கினே இருப்பாங்க. அதான் அன்பு. ஆமா. அவருடைய அன்பின் உயரம் இதை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், சரியா? காட்டில் 3 மரம் இருந்துச்சு. எத்தனை மரம்? அந்த 3 மரத்துக்கும் 3 ஆசைகள். ஒரு மரத்துக்கு என்ன ஆசைன்னா, ஒரு பொக்கிஷங்களை வைக்கிற ட்ரெஷர் பாக்ஸ். இப்போல்லாம் பெண்கள் எல்லாம் வந்து கோல்டெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்கல்ல, ட்ரெஷர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி ஒரு பொக்கிஷம் வைக்கிற ஒரு டப்பாவா மாறணும்னு ஆசை. அதுவும் மிகப்பெரிய ராஜாவின் பொக்கிஷத்தை வைக்கணும்னு ஆசை. அது ஓகே. 2வது மரத்துக்கு என்ன ஆசைன்னா, நல்ல ஒரு பெரிய கப்பலாக மாறணும், நான் ஒரு பெரிய போட்டாக மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. 3வது மரத்துக்கு என்ன ஆசைன்னா, மலை உச்சியில் நான் போய் இருக்கணும். மலை உச்சியில் போய் நான் அந்த உலகத்தையே பார்க்கணும், உலகமும் என்ன பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசை அதுக்கு. அது 3வது மரத்துக்கு. சரி, டைம் வந்துச்சு. 3 மரத்தையும் சக்கு சக்குன்னு வெட்டினாங்க. வெட்டிட்டு முதல் மரத்தை என்ன பண்ணாங்களாம், ஒரு டப்பா பண்ணாங்களாம். இதுக்கு என்ன ஆசை? பொக்கிஷம் வைக்கிற டப்பாவா மாறணும்னு ஆசை. இந்த டப்பாவா மாத்தினாங்களாம். மாத்திட்டு மொத்தம் வெக்கோல கொண்டு வந்து டம்ப் பண்ணிட்டாங்களாம். உள்ள என்ன வச்சாங்களா? வெக்கோல. இப்பதான் எனக்கு ஒரு பாட்டு வருது ஞாபகம். ஆசைகள் நீராசையானதே, கனவும் கை நழுவி போனதே. இது வந்து பழைய கேர்பரிஸோட அட்வர்டைஸ்மென்ட். அது ரொம்ப உதிராத பாடம் அழகா இருக்குது. அது பாடம் ஆசைகள் நீராசையானதே, இப்ப இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆசை ஆசை கனவும் கை நழுவி போனதே. ஓகே. உண்மையிலே அது கனவெல்லாம் என்ன ஆயிடுச்சு? நிராசை ஆயிடுச்சு. ஏன்? உள்ள என்ன வைக்கணும்னு நினைச்சிச்சு? பொக்கிஷத்தை வைக்கணும்னு, ஸ்டோர் பண்ற பாக்ஸா இருக்கணும்னு பார்த்தா வெக்கோல கொண்டு வந்து உள்ள போட்டு டம்ப் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, திடீர்னு பார்த்தா அந்த வெக்கோலுக்குள்ள ஒரு குழந்தை தூக்கின்னு வந்து வச்சாங்களாம். என்னடா இது? எப்பவுமே வெக்கோல் என்ன பண்ணோம்? மாடு சாப்பிட்ற வெக்கோலுக்குள்ள யாரு குழந்தைய தூக்கிட்டு வந்து போடுவா அப்படின்னு பார்த்தா, அப்போதான் பக்கத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அதுக்கு இடமே இல்லை, ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லை, எங்கேயுமே இடம் இல்லை. கொண்டு வந்து அழகா கொண்டு வந்து வெக்கோல் டப்பால வந்து வச்சாங்களாம். யாரு நினைக்கிறீங்க இந்த குழந்தை? யாரு? உங்களுக்கு தெரியும்ல, ஜீசஸ் பிறக்கிறதுக்கு இடமே இல்லை. ஒரு இடமா கதவு தட்டி பார்க்குறாங்க, யாருமே இடம் கொடுக்கல. கடைசியில் ஒரு மாட்டு கொட்டாயில் மாடு ஆடுலாம் இருக்கிற இடத்துல தான் ஏசுப்பா பிறந்தாருல்ல. அந்த ஏசு சுவாமியை தான் கொண்டு வந்து நேராக உள்ளே கொண்டு வந்து வச்சாங்களாம். அப்போ அது நினச்சிச்சா, நான் பொண்ணு, வெள்ளி, வைடூரியம், வைரம், மரகதம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இது எல்லாத்தையும் விட ரொம்ப விலை உயர்ந்த ஒரு குழந்தைய நான் சுமக்க எனக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். கடவுள் எனக்கு உதவி செஞ்சாரு. பொக்கிஷம் இது பயங்கரமான பொக்கிஷம் அப்படின்னு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சா. அது நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது இன்னொன்னு. இன்னொன்னு நன்மைக்காக நடந்தது. இன்னைக்கு உங்ககிட்ட நான் ப்ராஃபிட்டிக்கா சொல்றேன். நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சு வச்சிருக்கலாம், ஆனா வேற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலாம். அந்த வேற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னா அது நன்மைக்காக தான் நடக்குது. அதனால நான் நினைச்சது நடக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறது நீங்க நினைச்சதை விட பெட்டராகவே இருக்கும். அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா, அதான் அந்த பொக்கிஷமே. அந்த பொக்கிஷமா அவர் உள்ள வந்துட்டாருன்னா நீங்க நினைச்சது எல்லாத்துக்கும் மேல நீங்க பொக்கிஷமா மாறிடுவீங்க. இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லைங்க. இந்த டீ கடை ஒருத்தர் நடத்தியிருந்தாருங்க நம்ம இந்தியாவில். சாய்வாலா, அந்த ஆள் பேரு சாய்வாலா. அவர் கடைக்கு ஒரே ஒரு ஆள் தான் சார் வந்தார். யாரு? பில் கேட்ஸ் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போனாப்புல. மனுஷன் டீ கடை வாழ்க்கை எங்க தெரியுமா? விஜய் டிவி அவார்ட் ஷோல டீ போட்டுக்கிறாப்புல. அவருக்கு இன்னைக்கு ஒரு கார் வாங்கியிருக்காரு, ஃபெராரி. சாய்வாலா ஃபெராரி வச்சுன்னுக்கிறாப்புல. ஒரு மனுஷன், ஒரு மிகப்பெரிய மனுஷன் அவருக்குள்ள வந்ததுனால அவர் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டார் பாருங்களேன். இன்னமும் அவர் சாய்வாலா தான். அவரு
ஆனால் அவர் பெரிய ஆள் ஆயிட்டார். நம்ம கூட அப்படிதான். இதான் அந்த உயரம். அவர் உள்ள வந்துட்டார் பாருங்க. உள்ள வந்துட்டாருன்னா நீங்க ப்ரெஷியஸா மாறிடுவீங்க. ஆமென். எஸ் எஸ். ஸோ ரெண்டாவது மரத்துக்கு என்ன ஆசை? ஒரு பெரிய போட் ஆகணும். அதுக்கு ஆசை எல்லாம் அதில் ராஜாக்கள் பயங்கர முக்கியமான புள்ளிகள் எல்லாம் அதில் ட்ராவல் பண்ணணும்ன்ட்டு அவருக்கு ஆசை. கட்சியில் ஒரு பண்ணாங்களாம், சின்ன படகா பண்ணி விட்டாங்களாம். அவர் என்ன நினச்சாரு, பெருசாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. கடைசியாக சின்னதாக ஒரு படகா பண்ணிட்டு அப்படியே ஒரு ஓரமாக விட்டாங்களாம். ஒரு நாள் வந்துச்சு, ஜீசஸ் வந்து அந்த படகுல வந்து ஏறினாராம். எதுக்கு ஏறினார் தெரியுமா? நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பிரசங்க பீடம் அப்போ அங்கே இல்லை. அதனால் என்ன பண்ணாரு, இந்த போட்டில் ஏறி நின்று ஜனங்களுக்கு எல்லாம் போதிச்சுட்டு இருந்தார். இப்படிப்பான்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். அப்போதான் அது தோணுச்சா, நம்ம பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் என் மேலே ஏற்றிட்டு போகணும்னு நான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு என் மேலே நிற்கிறவர் யார் தெரியுமா? ராஜாதி ராஜா, ராஜாக்கெல்லாம் ராஜா, எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜா, தெய்வத்தினுடைய மகன், தெய்வமாய் இருப்பவரே என் போட்ல வந்து நிற்கிறாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை அது அப்படின்னு நினச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சான். மூணாவது மரம் என்ன ஆசைப்பட்டுச்சுன்னு சொன்னேன்? உயரமான ஒரு, இப்போதான் பாயிண்ட்டுக்கே வரோம். நம்ம எந்த பாயிண்ட்ல இருக்கிறோம் இப்போ? நம்ம அழகா அவங்க போட்டாங்க பேக்ல, உங்களுக்கு தெரியுது, உயரம். இந்த உயரத்துல போய் நிக்கணும், உலகமே தன்னை பார்க்கணும், அப்புறம் தான் உலகத்தை பார்க்கணும். இதுதான் அந்த மரத்துக்கு ஆசை. திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த மரத்தை எடுத்துக்கிட்டாங்களாம். எடுத்துக்கிட்டு எங்கேயோ எடுத்துன்னு போனாங்களாம். எங்கே எடுத்துகிட்டு போனாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தான் அதுக்கு தெரிஞ்சுதான், ஏசு சுவாமியை சிலுவையில் அறையறதுக்காக அவருடைய முதுகில் வச்சுக்கிட்டு அதை கொண்டு போகிறதுக்காக ஆயத்தம் பண்ணாங்களாம். ஏசப்பானுடைய முதுகில் அப்படியே அது மேலே படுத்துக்கிட்டு மேலே அப்படியே ஏறி 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 கொல்கதா அப்படின்ற மலை மேலே போய் நின்றுச்சான். அங்கே தான் மலை மேலே தான் ஏசப்பாவை சிலுவையில் அரைஞ்சாங்க. அதோடைய ஆசை என்ன? மலை உச்சிக்கு போகணும். தானா போச்சா? யார் கொண்டு போனது? அந்த மரத்தை சுமந்து போனது யார் தெரியுமா? ஏசப்பா தான் கொண்டு போனார். அவ்வளோ வழிகள் மத்தியிலையும் அதை சுமந்தது யார் தெரியுமா? ஏசப்பா தான். அவ்வளோ ஜீவனே இல்லை, ஆனால் அதை சுமந்து தான் போனார். சுமந்து கொண்டு உயரத்துல போய் நிக்க வச்சாரு. உலகமே அன்றைக்கு அந்த மரத்தை பார்த்துச்சு. உலகமே அந்த மரத்தை பார்த்துச்சு. இன்றைக்கு கூட அந்த காட்சியை நினைக்கும் பொழுது இன்னைக்கும் நம்ம உள்ள எல்லாம் அப்படியே உடையுது. அது கிறிஸ்தவர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாரா இருந்தாலும் ஒரு மனுஷனை அடின்னு அடிக்கிறாங்க, அப்படி ஒரு காயங்களை படுறாரு. ஆணியை தூக்கி இந்த இடத்துல போட்டு அடிச்சு அவர் அந்த சிலுவையிலேயே, உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், அந்த சிலுவையிலேயே போட்டு அவரை அரைஞ்சு அவரை ஒரு கேலி பொருளை ஆக்கி எல்லாரும் பார்க்குற மாதிரி தூக்கி அப்படி நிற்க வச்சு எல்லாரும் காரி துப்புறாங்கன்னா எந்த அளவுக்கு ஏசப்பா அந்த இடத்துல உடஞ்சிருப்பாரு. பட் அவருடைய ஆசை எல்லாம், அந்த மரம் ஆசைப்பட்டது உயரத்துக்கு போகணுன்ட்டு, நான் அந்த மரத்தை உயரத்துக்கு கொண்டு போவேன். இன்னைக்கு அந்த மரம் மாத்திரம் இல்லை, உங்களையும் என்னையும் உயரத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக, பரலோக வாழ்க்கையை நமக்கு தருவதற்காக தான், அந்த உன்னதங்களில் இருக்கிற வாழ்க்கையை நமக்கு தருவதற்காக தான் ஏசப்பானுடைய அன்பின் உயரம் வெளிப்படுகிறது. இது அழகா ஆங்கிலத்தில் நான் சொல்றேன், திரும்ப நான் தமிழில் சொல்றேன். Son of God became Son of Man. ஏன் தெரியுமா? Son of Man to become Son of God. தெய்வ மைந்தன் மனுஷனா மனு குலத்துக்கு வந்து பிறந்தார். ஏன் தெரியுமா? மனுகுமாரன் தெய்வ குமாரனா மீண்டும் மேலே போனோம். இந்த உயரத்துக்கு உங்களை யாராலையுமே கொண்டு போக முடியாது. No man can take you to the heights. இந்த உயரத்துக்கு, உன்னதங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த நித்திய வாழ்க்கைக்கு இன்னொரு முறை நீங்கள் பிறக்க போகிறது இல்லை சார். வாழ்க்கை சுழற்சி முறை இல்லை. நான் சொல்கிறேன், ஒரே முறை தான் பிறக்க போகிறோம். ஒரு வாழ்க்கை தான் சார் வாழ போகிறோம். எல்லாருமே ஒரு தடவை தான் வாழ போகிறோம். அழகான வாழ்க்கை சார், சூப்பரான வாழ்க்கை, சந்தோஷமாக வாழ முடியும் சார். அந்த வாழ்க்கையை அவர் உங்களுக்கு அழகாக வாழ வைக்கிறதுக்காக தான் அவர் பிறந்தார். தெய்வ குமாரன் மனுக்குமாரனாய் மாறினார். ஏன்? மனுக்குமாரன் தெய்வ குமாரனாக உறவாக உன்னை மாற்றுவதற்காக தான். இந்த உயரத்துக்கு அவர் மட்டும்தான் கொண்டு செல்ல முடியும். அதனால தான் சொல்றார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனா இருக்கு. என்னாலே அன்றி
ஜீசஸ் சொன்ன வார்த்தை, என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துல போக முடியாது. ஸோ எங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? எங்க நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் சொல்லுங்க? அவருடைய அன்பினுடைய அகலத்துல ஸ்டார்ட் பண்ணோம். எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? ஒரு பக்கம். அந்த பக்கம் என்ன? பிதாவோடு கூட அவர் இருக்கிறார், பரலோகம். அந்த இடத்துல இருந்தார்ல, அந்த இடத்துல நம்மளையும் கூட்டின்னு போனோன்றது தான் அவருடைய அன்பினுடைய உயரம். அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். 4 விஷயங்களை மறந்துடாதீங்க. அவருடைய அன்புடைய அகலம் மேல இருந்து கீழே இறங்கி வந்தது. அவருடைய அன்பினுடைய நீளம் என்றென்றைக்கும் உங்களை நேசிப்பது. அவருடைய அன்பினுடைய ஆழம், நீங்க ஏற்பட்ட நிலைமையில இருந்தாலும் உங்களை நேசிக்கிற அன்பு. அவருடைய அன்பினுடைய உயரம், எங்க இருந்து அவர் இறங்கி வந்தாரோ அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் அவருடைய அன்பினுடைய உயரம். அங்க போராட்டம் இல்ல, அங்க அவமானம் இல்ல, அங்க ஏமாற்றம் இல்ல, அங்க இருக்கிறதெல்லாம் சந்தோஷமும் நித்திய வாழ்வு தான். இதற்காக தாங்க அவர் வந்தார். திஸ் இஸ் வாட் கிறிஸ்மஸ் இஸ். கிறிஸ்மஸ் அப்படின்னு உங்களை கேட்டாங்கன்னா அழகா நீங்க சொல்வீங்க. என்ன சொல்லுவீங்க தெரியுமா? அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு. ஆமா. அப்புறம் எப்படி சொல்லணும்? அவருடைய அகலம், ஆழம், நீளம், உயரம். பாடிடலாமா? ஒரு முறை பாடிடலாமா? உயரமானது. நல்ல அழகா சத்தமா. அகலமானது. சந்தோஷமா. நீளமானது. ஆழமானது. உம்மன்பு பெரியது, அளவுகள் அற்றது. பாஸ்ட் டென்ஸ். இன்னைக்கு நான் சொல்றேன், ஃபியூச்சர்லயும் அவர் வாழ வைப்பார். உங்க அன்பு என்னை வாழ வைக்குமே. பாடலாமா? இந்த அன்பை குறித்து டைம் ஆயிடுச்சு, இன்னும் நிறைய ப்ரோக்ராம் இருக்கு உங்களுக்கு. இந்த அன்பை குறித்து உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஐ நீட் ஹெல்ப். எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, ஹியர் வி ஆர் ஹியர் ஃபார் யூ. உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். பாஸ்டர் இங்கே இருப்பாங்க, லீடர்ஸ் இங்கே இருக்கிறாங்க, லீடர்ஸ் இங்கே இருக்கிறவங்க, உங்களை நடத்துகிறவங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த அன்பை பகிர்ந்து கொள்ள நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். எங்கள் கூட நீங்கள் ஓப்பனாக உங்களுடைய சிச்சுவேஷன்ஸை நீங்கள் ஷேர் பண்ண முடியும். வி ஆர் ஹியர் டு ப்ரே, ஹெல்ப் அண்ட் பி வித் யூ இன் எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். இந்த அஷூரன்ஸை உங்கள் ஸ்நேகிதனா, உங்கள் உறவாக என்னால் கொடுக்க முடியும். இங்கே இருக்கிற எங்களுடைய உறவுகள் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார்கள். We want to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்கலாமா? Shall we all pray? அப்படியே கண்களை மூடி. Thank you Jesus. அப்பா, இந்த அன்புக்குள்ள உயரமான அன்பு, அகலமான அன்பு, ஆழமான அன்பு, நீளமான அன்பு, எங்களை நேசிக்கிற இந்த அன்புக்குள்ள எங்க அண்ணன்களை, தம்பிங்களை, அக்காங்களை, தங்கச்சிங்களை நடத்திடுங்களேன். அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சாமி உங்ககிட்ட பேசுவாங்க, இயேசுவே அப்படின்னு கூப்பிடும் பொழுது நீங்க அவங்க கூட பேச போறீங்க, நீங்க பதில் கொடுக்க போறீங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் மாறிட்டு, எல்லா வேதனைகள் மாறிட்டு, எல்லா போராட்டங்கள் மாறிட்டு. அவங்க இங்க ஒருவேளை தனியா இருக்கலாம், குடும்பத்தை விட்டு வந்திருக்கலாம், அவங்க they may miss their children, அவங்க பிள்ளைகளை மிஸ் பண்ணலாம். உங்க சமாதானத்தை அவங்களுக்கு நான் பேசுறேன். அவங்க பிள்ளைங்களாம் நல்லா இருக்கட்டும், அவங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கட்டும், அவங்க வருமானங்கள் உயரட்டும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் மேல உங்க அன்பு அவங்க ருசிக்கட்டும். ட்ரை ஜீசஸ். இயேசுவின் நாமத்துல மனசார இவங்க நல்லா இருக்கணும் நாங்க வாழ்த்துறோம். அடுத்த முறை உங்களை நாங்க பார்க்கும்போது சொல்லணும், அண்ணே தம்பி நான் நல்லா இருக்கிறேன், ஜீசஸ் சூப்பர் அப்படின்னு அவங்க சொல்ல போறாங்க. அதுக்காக சோத்திரம். புதிய வருஷத்துல புதிய உயர்வை கொடுத்துருங்க, புதிய சாப்டர் ஆரம்பிக்கட்டும், புதிய நன்மை நடக்கட்டும், அவங்க வாழ்க்கையில வியாதிகள் நீங்கட்டும், எல்லா அடிக்ஷன்ஸ் மாறட்டும், அவர்கள் கையில் அவங்க வருமானம் நிக்கட்டும், அவர்கள் மூலமாக அவங்க குடும்பங்கள் கட்டப்படட்டும். இயேசுவே அதை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.